டே சத்யராஜ், என்னப்பா? நம்ம உங்க வீட்டுக்கு திருட தான் போனோம். ஆமா. நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா நம்ம ஒன்றும் திருடலையடா. சோதிகான்னு பார்த்த உடனே நம்ம அப்படியே நின்ட்டோம்ல. சரி, நம்மளை யாரும் தெரியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அடிச்சாங்க. ஓகே, போற வர இடத்துல எல்லாம் திருடன்னு கேவலப்படுத்துறா. நம்ம என்ன திருடி சுவிஸ் பேங்க்ல போட்டோம்? இல்லை நாளைக்கு வேணும்னு 10 பைசா எடுத்து வச்சோமா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம், அவ்வளோதானடா. சரி விடுப்பா, பணக்காரங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. என்னடா பெரிய பணம்? இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். போகும்போது என்ன கொண்டா போறாங்க? எனக்கு தெரியும். மாம்பழத்துல இருந்து பாலவாக்கம் கொட்டிவாக்கம் வரைக்கும் கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வச்சவனெல்லாம் அப்படியே ஓரமாயிருச்சு, கடலை கரைச்சிட்டாங்க. என்னத்த கொண்டு போனாங்க? சரி அதை விடுப்பா. வீடு திருட்டோங்கிறா. ஆமாமா, பெரிய அண்ணன் இல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த வீடு. உனக்கு தெரியுமாடா, உலகம் பூரா ரசிகர் மன்றம் வச்சிருந்த அமிதாப் பச்சன் வீடு ஒரு நாளைக்கு ஏலத்துக்கு வந்துருச்சு. பேப்பர்ல போட்டிருந்தானே, படிச்சு பதறிட்டான்டா அந்த பாலையா. பாப்பு பாப்பு யாரா பாப்பு? நடிகை சாவித்ரி அம்மா சரோஜாதேவி மேல நடிப்பாடா. அஜித் கூட ஒரு படம் நடிச்சால, காதல் வந்ததும் கண்ணியின் உள்ள என்ன படாது, பூவெல்லாம் உன் வாசம். லக்ஷ்மி தியேட்டர்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விடிய ஸ்டார் கட்டினமேடா. அஜித்து கூட ஒரே ஸ்டார் தான், ஜோதிகாக்கு தான் அத்தனையும் கட்டணும். 2500 ரூபா செலவு. நான் தீப்பா டாபிட்டான். நீ ஒன்று செய், சோதிகா மகாபலிபுரம் ஷூட்டிங் வரும்போது பொலிர்னு நலரை விட்டுரு. நம்மளுக்கு பிடிக்கலனாலும் எந்த பொம்பளை புள்ள மேலேயும் கை வைக்கக்கூடாதுரா. குடிச்சத சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்கம் தூங்குதும்பாங்க. இந்த பாலையாக்குள்ள ஒரு டைனோசரே தூங்குதுரா. சோதிகா, நீ அதோட வாழை மிதிச்சிட்ட, அனுபவிக்க போற பார். நாளைக்கு ஷூட்டிங் வர. டைரக்டர் சார், கதை சொல்லும்போது நீங்க தேவதை ரோல் சொன்னீங்க, இப்போ ஆவி சொல்றீங்க. மேடம், தேவதைக்கும் ஆவிக்கும் ஒரே ட்ரெஸ் தான், ஒயிட். ஆனால் ரெண்டுக்குமே நான் காலை காட்டவே மாட்டேன். கதை பிரகாரம் நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி, அதுவும் ஒரே பொண்ணு. உங்க சித்தி உங்களுக்கு தம்மாத்தூண்டு விஷம் வச்சு உங்களை கொன்னுறாங்க. நீங்க ஆவி தேவதையா வந்து அவங்கள பயமுறுத்துறீங்க. சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. எழுதுனது யாரு? ஹிட். ஏமா 2 பேரும் அலறீங்க? கதை பிரகாரம் நீங்க சிரிக்கணும், அவங்க தான் அலறணும். இல்ல நான் பார்த்தேன், அங்கே ஒருத்தர் பேய் மாதிரி இருக்கா. என் வீட்டுல கூட வந்தா உங்களுக்கு தெரியாது சார், நான் பார்த்தேன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அந்த ஷெல்ஃப் கதவு திறந்திருக்கு, அத பார்த்து அலறாங்க. ஏய், உனக்கு தெரியாது? நான் பார்த்தேன் சார். நானே பார்க்கறேன். வெயிட். பிரசாத், सामान निकालो, गाड़ी निकालो, मम्मी के पास जाएगी. ப்ரொடியூசர் இப்போ உள்ள போனாரா? இல்ல சார், அவர் என்ன விட்டது பிடிக்கும் ரூம் போட்டு சீட் விளையாண்டு தான் இருக்காரு. அப்புறம் எப்படி பேய பார்த்துன்னு சொல்றாங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒண்ணும் இல்லைங்களா? ஒரு ஒன் மோர் போய்க்கலாமா? சார், எனக்கு பயமா இருக்கு சார், என்னால முடியாது. ஐ காண்ட். பேக்கப் பண்ணல சார். பிரசாத் சத்யராஜ் என் கிட்ட பார்த்து உண்மையான பேய் நினைச்சு அலறிட்டாங்க. ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டாங்க. இனிமே எதை பார்த்தாலும் ஏன் மூஞ்சி தான் ஞாபகம் வரும். பாப்பு இனி தூங்காது. சூப்பரா. அப்படி போடு. சோதிகா, क्या சோதிகா, குளிக்க போறியா? வா. जल्दी आओ. क्या बेटी, चोर சொன்னே? இங்க யாரும் இல்ல. இங்கதான் இருக்கமா. वो इधर ही था मां. நோ பாப்பு, நாளைக்கு கோலம் தர்கா போய் உனக்கு தாய்த்து போட்டுக்கலாம். नहीं मां, இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் சொல்லு. नहीं मां, நான் கண்ணால பார்த்தா இங்கதான் இருக்கா. நீ போய் பாருங்க, உள்ள பாருங்க. अच्छा ठीक है, मैं देखती हूँ. मैं देखती हूँ. कोई है अंदर? कोई है भाई? पीछे देखो मम्मी, कैसे? अरे कोई नहीं बेटी, देख कोई नहीं, अंदर कोई नहीं माँ. देख कोई नहीं बेटी. नो रो मत. நீ அந்த சோர் நினைச்சி ரொம்ப பயந்துருக்கே.
இனி நீ நைட் டைம்ல அந்த ராம் கோபால் வர்மா பேய் படம் பார்க்காதே, அது ரொம்ப பேட். நோ 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 நோ, உதர் தேக் நை, உதர் கோய் நை, உதர் கோய் நை. அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பர்டா, ப்ளூ உனக்கு லக்கி கலர். யா, யா. பப்பு நீ போயிட்டு வண்டி அனுப்பு, கோலா உருண்டை செஞ்சு எடுத்து Bye, வரேன். bye, see you. Bye. பிரசாத், பப்பு கா ஜூஸ் குடு. ஐயோ டூ லேட். டிரைவர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஜோதிகா என்ன ஷூட்டிங் கிளம்பிட்டியா? அரே நான் சொல்லலே பாப்பு, நீ அவனை பார்த்து ரொம்ப பயந்துருக்கு, அதனாலே யாரை பார்த்தாலும் அவனை மாதிரியே தெரியுது. இல்ல மம்மி, டிரைவர் சீட்ல அவன் தான் இருந்தா. मैंने देखा. நோ பாப்பு. குட் மார்னிங் மேடம். worry. நமஸ்தே மாதாஜி. அச்சா நியூஸ். கவிதாலயில பேசிட்டேன். ஸ்னேகாவும் இல்ல, திரிசாவும் இல்ல, நீங்க தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கன்ஃபார்ம். நாங்க வேற மேனேஜர் ஃபிக்ஸ் பண்றது கன்ஃபார்ம். நீ வீட்டுக்கு போ. என்ன மாதாஜி? போ மேன் போ, நிக்காதே. மாதாஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேஷ் அன்முகா. எனக்கு பிறந்த நாள். ஓ பர்த்டே, காட் பிளஸ் யூ டா. பட் அந்த சோர் இனிமே இந்த பக்கம் வராமே நீ பாரு, இல்லே உன்னை ஷூரா டிஸ்மிஸ் செய்யும். மாதாஜி அவன் இனிமே மேடை இருக்கிற பக்கம் கூட வர மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. போ போ போ. பாப்பு, புது ட்ரெஸ் பாத்தியா? கவிதாலயாவிலே கமிஷன் வாங்கியாச்சு. चुप रहो मम्मी. என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு ஸ்டேஷன் நிறைய வேலை இருக்கு. ஜோதிகா மேடம் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. யோ நீ என்ன ஜோதிகா வீட்டில் கரண்ட் கட்டான கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப போல. அப்படி இல்ல சார், அந்த மகாபலிபுரத்து பையன் கொடுத்த குடைச்சல்ல அந்த ஞாபகமாவே மேடம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. யோ 4 ஆள் அனுப்பிச்சு 2 தட்டு தட்டி அவனை. அதையும் பண்ணி பார்த்துட்டேன் சார், அடங்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ண சொல்ற நீ? ஒரு அடிக்கு 1000 ரூபா வாங்கி தரேன். 6 மாசம் உள்ள போட்டா 50,000 ரூபா வாங்கி தரேன். அதெல்லாம் கோர்ட்டு தான் ஏன் முடிவு பண்ணன. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. இந்தாங்க. மேனேஜரு, கொடைய காணோம் குண்டான காணோங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வீட்டில் தனியா இருந்த ஜோதிகா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஜோதிகா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போ. சார் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா இருக்கும், பார்த்துக்கலாம். ஸ்டேஷனுக்கு வந்துரு. இந்தா இதை கடிச்சுக்க. எங்க பாளையா? என்னையா விஷயம்? எங்கயா பாளையா? என்னடா போலீஸ் வந்திருக்கு? ஏன் சார்? என்ன பண்ணா? சார் எதுக்கு சார்? ஐயா போலீஸ், திலகணம் போலீஸ். ஓ எதுக்கு என்ன காலங்காத்தால அடிச்சு கொண்டு உள்ள போட்டிருக்க? திலகணம் போலீஸ், நீ அடிச்சு இழுத்து வந்த பாரு, அந்த இடத்துல நான் ஓடி விளையாண்டுருக்கையா, கொலகார மாதிரி இழுத்து வந்தேயா. என் மானமே போச்சு. நாளைக்கு நான் தப்பானு தெரிஞ்சு நீ திரும்பி விட்டாலும் போன மானம் என்ன திரும்பியா வரும்? ஏய் என்ன கத்துற? வாங்கினது பத்தாதா? சொல்றா, ஜோதிகா வீட்டில் போய் என்னடா பண்ண? அட கடவுளே, அதுக்கு தான் நீங்க பிடிச்சி அடிச்சிங்கல்ல. ஒரே மேட்ருக்கு எத்தனை தடவை சார் பிடிச்சி அடிப்பீங்க? சார் அந்த முட்டைக்கடை மேனேஜர் ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார்? அவரை பத்தி ஏன்டா பேசுற? உங்க ஜோதிகா மேடம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சார்? பாளையாண்ட ரோடு வீட்டுக்குள்ள பூந்து நான் தனியா இருந்தப்ப கெடுக்க முயற்சி பண்ணான்னு. நீ நாசமா போயிருவ. ஏதாவது பேசுற குத்துறியா? இதெல்லாம் அநியாயா. நான் ஒன்றும் யோகி இல்ல, பிராடுதான் ஒத்துக்கிறேன். கையில காசு இல்லாதப்ப எல்லாம் ட்ரெயின்ல பஸ்ல டிக்கெட் எடுக்காம போயிருக்கேன். சின்னதா திருடி இருக்கேன். அவ்வளோ ஏன் பந்தன்னைக்கு பஸ் கண்ணாடி போராத்தையும் உடைச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் வேற சார். பொண்ணுங்க விஷயத்துல நான் ரொம்ப யோகியம் சார். ஒன்று செய்ய, நீ சோதியா மரத்தை கூட்டு வா, என் முகத்தை பார்த்து சொல்ல சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்ல சொல்லு சார். சும்மா சார், பூரா பொய். என்ன நம்பு சார்.
என்னத்தடா நம்ப சொல்ற? அவங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை குடியா. இங்க பாரு, பாலையா என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தான். போட்டிருக்கா சார்? போட்டிருக்கு. சோதிகா போதுமா? பொய். देखो मम्मी न्यूज़ देखो. ये இப்படி ஸ்டூபிட் தரமா நியூஸ் கொடுத்து வச்சிருக்கே. இதெல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான் மேடம். எனக்கு பாதுகாப்பு வேணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து 2 கான்ஸ்டபிள்ஸ் வாசல்ல நிக்க சொல்லுங்க. பாப்பு அதை விட்டு கற்பழிக்கு முயற்சி என்ன இப்படி? என்ன மேடம், சினிமா ஆர்டிஸ்ட்க்கு எந்த நியூஸ் வந்தாலும் பப்ளிசிட்டி தான். பாருங்க தமிழ் இங்கிலீஷ் அத்தனை பேப்பர்லயும் முதல் பக்கத்துல மேட்டர் வர வச்சிருக்கேன். இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. तुम ना उंग पब्लिसिटी पे में हूं. इसको निकालो मम्मी, मैंने पहले बोला इसको निकालो. अच्छा सुनो, மார்னிங் 5 o'clock லேந்தே பாப்பு கிரைங். மாதாஜி, அந்த கம்பளி மீசக்காரனை பார்த்தாலே மேடம் பயப்படுறாங்க. ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி திடீர்னு வந்துட்டா காசு கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே 2 ஆஃப் டே வேஸ்டா போச்சு. பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லனா என்னால வர்க் பண்ண முடியாது. அதுக்காக தான் மேடம் அவனை பிடிச்சி உள்ள போட்டேன். இத பாருங்க, உங்க கம்ப்ளைன்ட் ரொம்ப பேட். என்ன மேடம், நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயின். அது தெரியுமா உங்களுக்கு? ப்ராமிஸ்? எஸ். நான் சொல்றத கேளுங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் 13 வரைக்கும் ஆக்டிங் தவிர உங்களுக்கு வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. நான் செய்யறது எப்பவுமே உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம்னா உங்க அக்கா நக்மா மேடத்தை கேட்டு பாருங்க. அரே क्या है वो? नगमा से क्या पूछा? மேடம் கிளம்புங்க. வாஜனியில விஜயகாந்த் சார் வெயிட்டிங். நாளப்பனா பஞ்சாயத்துனா அவர்கிட்ட தான் போய் நிக்கணும். ஹலோ, சரோஜா கமெண்ட்ஸா சார்? மேடம் ஊட்டில இருந்து இன்னும் வரலையே சார். ஓகே சார், வந்தோன்னு கேட்டு சொல்றேன் சார். நான் பேசுவேன் போல இருக்கு. சகப்பே, நல்லா இருக்கியா? ஏன் சார் இவ்வளோங்கெல்லாம் கூட்டார? நான் எங்கடா கூப்பிட்டு வந்தேன்? மாரியத்தா கோயிலில் சோறு தண்ணி இல்லாமல் படுத்து கிடந்தா தெரியுமா? கேட்டா பாளையான்னு பணாத்திட்டு இருக்கா. சாப்பிட்டாளா என்னன்னு கேளு. செங்கமலம் பார்த்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். மனு போட்டு உன்னை பார்க்க போறோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா ஒரு முடக்கு காப்பியே குடிச்சிச்சு. நீ சொல்லு. ஏய், நீ பட்டி கிடந்தா என்ன விட்டுருவாங்களா? சரியான என்னது? சாமி கும்பிட்டு உபூதியா? பூசி உண்டுமா? சரி, பூசு. சாமி கும்பிட்டல, சீக்கிரம் வந்துடுவேன். நீ ஒழுங்கா சாப்பிடணும். இல்ல பட்னி கிடந்தா வெய்ய தூக்கி போட்டு மெரிச்சிடுவேன். சாப்பிடுறியா? ஏய் சித்ராஜ், கூட்டு போடா. ஏய், நீ ஏன்டா அழுகுற? போடா. அம்மா, சரி, மனசால கூட எந்த பொண்ணையும் தப்பா நினைச்சதில்ல. சரி, என்ன போய் கற்பழிக்க வந்தேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேவலப்படுத்திட்டாலே. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பார்த்துக்க வேண்டாம். அவன் என்ன பார்த்துப்பாங்கறா? நான் சும்மா விட மாட்டேன் அவளை. வெள்ளம் வந்தோடனே பாரு. முதல்ல இந்த புத்திய விடுறா. மாட்டேன். நான் மானங்கட்ட போயலா? ஐயோ கடவுளே. சரி, சிகப்பியை நல்லா பார்த்துக்க. பசிக்குதுன்னு ஏதாவது வந்தான்னா அவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டுரு. நான் வெளியே வந்தோடனே அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பண்ணிடுறேன். ஏண்டா இப்படி பேசுற?
இருக்கிறத பவுந்து சாப்பிட்டு போறோம். எல்லாரும் உள்ள போங்க. நான் பத்திரமா பார்த்துக்கோண்டா. வா வா டைம் ஆச்சு வா. சரியா சரி இப்போ பாலையா பாலையா எப்படா இருக்கே? வாடா வீட்டுக்கு போலாம். உன்னை பார்க்கணும் நல்லா ஆசையா இருக்காங்கடா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிறியே. வளையா என்னாச்சு? பேசுறா. சார் சாங் எடுக்கிறீங்க, சீன் சொல்லவே இல்லையே. யோ இரிய சீன் சொல்லிடுறேன். அதாவது நீங்க காதலிச்சிட்டு இருக்கிற சிட்டியில இருந்து வந்த ஹீரோ கமாண்டர் ட்ரெஸ்ல அந்த விழுத புடிச்சிட்டு வந்து உங்களை தூக்கிட்டு போறாரு. ஓஹோ. இதை தடுக்க வந்த காட்டுவாசிகள் எல்லாம் அடிச்சு போட்டு உங்களை ஒரு ஜீப்ல கடத்திட்டு போறாரு. அந்த இடத்துல இன்டர்வல். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிற ஒரு குரங்கு உங்களை சிட்டிக்கு தேடி வந்து கண்டுபிடிக்குது. எப்படி? நான் பண்ற எல்லா படமும் ரொம்ப வெரைட்டியா எடுக்கிறாங்க. சுந்தரராஜன் சார், இப்ப வர டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சிந்திக்கிறாங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். देखो பாப்பு, மூஞ்சி மேலே கறி பூசிட்டு நிக்கிறா. தெரியலையே சார், யார் இவரு? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த படத்துக்கு வந்தா ஹீரோ புதுப்புயல் புவனகாந்த். புவனகாந்த், சோ ஸ்வீட். தேங்க் யூ. டேய் ஸ்பாட்ல போய் நில்லு, நான் வர்றேன். சார் தேங்க் யூ சார். நன்றி கேட்டவனுக்கு. ஒரு நாளாவது அறிமுகப்படுத்தணும்னு இப்படி கூப்பிட்டு இருப்பானுங்களா? 5 minutesல நான் ரெடி ஆயிடுறேன். யூ டேக் 10 minutes. குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? உனக்கு அவசியம் தெரியணுமா? போடா. சும்மா கேட்டேன், சொல்லுங்களேன். நான் தான் ஹீரோ. அப்ப நாங்க என்ன சார் அவன் நிஜமா அடிக்கிறான் சார்? நல்லா வந்தா உனக்கு பிடிக்காதா? ஏய் புவனகாந்த், மெதுவா ஓடு. சுந்தரராஜன் சார், என் பொண்ணு சேசிங் சீன் எல்லாம் நல்லா பண்ணுவா. கட். குட் சார். சார் ஒன் மோர் எடுத்துக்கலாம் சார். எதுக்குயா? ஒரு சேஃப்டிக்கு தான் சார். யாருக்கு சேஃப்டி? மாஸ்டர் வண்டியெல்லாம் திருப்பி வர சொல்லுங்க. ஜீப் வர சொல்லு. ஜீப்பை வர சொல்லுங்கிறாங்க. கண்ணு கேட்டின போலும் வண்டியே காணுமே. சார் என்னையா இது வாயில ரத்தமா இருக்குது? என்ன ஒருத்த அடிச்சு போட்டு சட்டப்பல்ல ஒரு வீட்டு போயிட்டான் சார். அப்படின்னா ஜோதியாவை கடத்திட்டு போனது நீங்க இல்லையா? சார் ரைட் சைடுல போக வேண்டிய ஜீப்ப அவன் லெஃப்ட் சைடுல ஓட்டி போயிட்டான் சார். என்னையா சொல்ற? என்ன மாஸ்டர் இது? ஒன்றும் புரியல. ஒண்ணு கவலைப்படாத. செல்ல எதுக்கு எடுக்கிற? என்ன மாஸ்டர் இது? போலீஸ் கிளீஸ்னு எப்படி இருக்க? யாரா நீ? கமாண்டோ. யார் நீ? நல்லா பார்த்தா தெரியல. பாலையா? எங்க கூட்டி போற? டேய் உன கூட்டிட்டு போறடி, கடத்திட்டு போறோம். ஏய் கட்ட வாய் மூடு. ஏய் இந்தடா கட்டற குத்திரா. குத்தி விடுவேன். எங்க இருக்கான்னு தெரியுமா? சுத்தி வரா. சுத்து. எங்க போது பாரு. புடி. டேய் புடி. சீக்கிரம். புடி. கதவு சாத்தம். சரி. பத்த வச்சு எரிஞ்சன வச்சுக்க, செதறிடுவ. என்ன பத்தி தெரியாதுல்ல உனக்கு? சீவிடுவேன். ஜூஸ் போடுறா.
அப்படியே இருக்கணும். கத்துன பர்மனண்டா ஒட்டி வச்சிருவேன். கத்தாத. ஓகே, இருமிக்க. என்ன எதுக்கு இங்க கடத்திட்டு வந்திருக்க? அப்படி கேளு, அப்படி கேளு. பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி கடைசி பேட்ஸ்மேன் வரைக்கும் 10 பேரும் நின்னு அடிச்சானுங்க. உன்னை நான் கற்பழிக்க முயற்சி பண்ணனா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்ல எழுதி கொடுத்தல. ஜோதிகா கையெழுத்து போட்டு. என் மேனேஜர் போட்டுட்டா. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலும் உள்தாப்பா. சரி, மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஏன் ஜோதிகா நீயாவது ஒரு 1.25 ரூபாய்க்கு போனை போட்டு பாவையா இவன் அப்புராணி அப்படின்னு விட சொல்லிருக்கலாம்ல. 1 நாளா 2 நாளா 3 மாசம் அடி நொக்க எடுத்தாங்க தெரியுமில்ல. டேய் சத்யராஜ், அங்க ஜெயிலுக்கு போனா இருக்கிறவன் பூரா வந்து ஏன் கால விழுகிறான்டா. விசாரிச்சு பார்த்தா கற்பழிச்சு வந்தவன் பூரா சாமியாரான். மங்களம் உண்டாகட்டும். சரி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன வேணாலும் இல்ல, என்ன சொல்லாலும் நான் பண்றேன். நீ தான் நிறைய பண்ணிட்டிய, இன்னும் என்ன பண்ண போற? சோதிகா, அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே பாலையா என்ன பண்ண போறான்னு கேளு. என்ன பண்ண போற? யாருக்கு தெரியும்? இனிமே தான் யோசிக்கணும். ஒன்னையும் பண்ண மாட்டேன், பயப்படாத. சூச குர்ரா. நெய் நெய். என்ன நெய்? குடி. நெய் செய்ய. நம்பிக்கை இல்லையா? பௌத்தாச்சே, குடி. முதல்ல நம்பிக்கை வேணும். வெறும் 7 நாள் தான் இருக்க போற. கத்தாத பாப்பு, கத்தக்கூடாது. தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தது 7 நாளுங்கிறது 70 நாள் ஆயிரும். பாலையா அழுக்கூட கூடாதா? நீ அழக்கூடாது. நீ அழுதா நாங்களும் அழுவோமே. நம்ம யார் வீட்டுல இருக்கோம் தெரியுமா? யார் வீட்டுல? அங்க பார். லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஃபாரஸ்ட் பெர்மிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவும் ஐயா. அதத்தான் நானும் கேக்குறேன். அடா, அது இல்லைங்க. இந்த வசனத்தை சிவாஜி சாரி கிட்ட பேசி பாரதி ராஜா படத்துல நான் நடிச்சேன். அதுக்கப்புறம் வந்த நான் காசை வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்தேன். ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி மேற்கொண்டு என்ன கேள்வி கேட்காம இந்த சோதிகாவை பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு நான் காசிக்கே போயிடுவேன். எனக்கு காலெல்லாம் வேணும் ஐயா. கடத்தல் சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே போலீஸ்க்கு சொல்லுங்க. நீங்க போகலாம். நன்றிங்க. வாங்க. தேங்க்யூ சார். வாங்க. வணக்கம். வணக்கம். சன் சிறப்பு செய்திகள். பிரபல நடிகை ஜோதிகா கடத்தப்பட்டிருக்கிறார். திரைப்பட நடிகையான ஜோதிகா மும்பையை சேர்ந்தவர். தற்பொழுது மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் சந்திரமுகி படத்தின் கதாநாயகி. சந்திரமுகியா? வணக்கம் மோனிகா. வணக்கம் ரவி. அட, நம்ம போன வீடு. இந்த வீட்டுல தான் உங்களை முத பார்த்தா. பரபரப்பு சற்றும் குறையவில்லை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து குவிந்திருக்கும் ரசிகர்கள் தங்களது அபிமான நட்சத்திரம் காணாமல் போன துயரத்திலும் காணாம போன விஷயத்தை கூட இந்த பொண்ணு தலை ஆட்டி ஆட்டி பேசுது. ஜோதிகா ஒரு மிக சிறந்த நடிகை. நல்லா நடிக்கக்கூடிய பொண்ணும், நல்லா துருன்னு நடிக்கும். நாங்கள் வேறு எங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் 3 படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல, யார் கடத்துனாங்கன்னு தெரியல. ஆர்பி சௌத்ரி சாருக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். இவர் ஒன்றும் தங்கபாத்துல வர எஸ்பி சௌத்ரி இல்ல, ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி. இன்னும் 1 வாரம் பாப்பாரு. நான் உன்னை விடலான்னு வச்சுக்கோ, கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு உங்க அம்மாட்ட கேட்பாரு. ஏன் பழுகுற? நானும் தான் வருத்தத்துல இருக்கேன். ஏதோ கோவத்துல உன்னை கடத்திட்டேன். இதனால சந்திரமுகி படம் ரிலீஸ் ஏதாவது தள்ளி போயிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு கொடுத்தடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் கொடுக்கிறேன். உங்க பணம்லாம் எனக்கு வேண்டாம். போலீஸ் கண்டுபிடிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிக்கல. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த போலீஸ். போலீஸை பத்தி
எந்த போலீஸ் வந்தாலும் இந்த போலீஸ் வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நன்றி, வணக்கம். சார், இன்னுமா என் பொண்ணு கண்டுபிடிக்கிறீங்க? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோமா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து சில தகவல்கள் வேணும். என்ன தகவல்? பணம் வரவு செலவு விஷயத்துல ஏதாவது தயாரிப்பாளர்களோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். வேற ஏதாவது நடிகர்கள் டைரக்டர்களோட காதல் அப்படின்னு சும்மா ஏதாவது சான்ஸ் கேட்போம். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஐயோ, பத்திரிக்கைக்காரங்க தான் இப்படி எதையாவது சொல்லுவாங்க. இப்ப என்ன போலீஸும் சேர்ந்து சொல்லுதா? என்னடா சண்முகா இது? மாதாஜி சும்மா தான் கேக்குறாரு. சார், மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோனை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் என் பொண்ணு நம்பர் 1. சோ சவுத் இந்தியால எந்த ப்ராப்ளமுமே இல்லை. மும்பையில தாவூத் இப்ராஹிமோட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்புகள் ஏதாவது இருந்ததா? என்ன இந்த போலீஸ் நான்சென்ஸ் பேசுதோ? கெட் அவுட் சொல்றா சண்முகா. பின்ன உன் பொண்ணு என்ன டூரா போயிருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் சோத்துக்கு வெளியில 2 பையலுக்கு திருட வந்தாங்க. எதையுமே திருடல, அவங்கள பிடிச்சி உள்ள போட்டோம். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு பயப்படுதுன்னு அவன் மேலேயே கற்பழிப்பு கேஸ் போட்டு 3 மாசம் உள்ள வச்சோம். இப்போ வேற வழி இல்லம்மா, அந்த 2 பையங்களும் தான் பிடிச்சி வந்து உள்ளார வைக்க போறேன். சார் 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 சொல்லி அவங்க மாத்தாச்சுக்கிட்ட எந்த தகவலும் இல்லாம கண்டுபிடிக்க நான் என்ன ஜேம்ஸ் பாண்டாமா? ஏற்கனவே மாதாஜி கலங்கி போயிருக்காங்க. நீங்க வேற மேடத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்களுக்கு 2 ரூபா வாங்கி தரேன். இன்னொரு 50,000 சேர்த்து 2.5 முடி. வண்டியில் உட்காருங்க. என்னடா சொல்ற சண்முகா? மாதாஜி இவன் ரொம்ப மோசமானவன். நம்ம பொண்ணு யாரு கூடவோ ஓடி போச்சுன்னு சொல்லி மேடத்தோட மார்க்கெட்டவே கெடுத்துருவான். என்னடா பண்றதா? 10 ரூபா கேட்கறான். ஒத்துக்கல, 7 தான்ட்டேன். 7 lakhs கொடுப்பானா? 5ன்னு பேசி முடிப்போம், அதுக்கு கீழே முடியாதுங்கிறான். சரி கொடு, எப்படியாவது என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லு. மாதாஜி தெய்வத்தை நம்புங்க, அதே மாதிரி என்ன நம்புங்க. நாளைக்கே மேடத்தை கண்டுபிடிச்சு ஷூட்டிங் அனுப்புறேன். சண்முகா, நீ மேனேஜர் மட்டும் இல்லை, என் மகன் மாதிரி. மை சன். சண்முகா, போலீஸுக்கு 2, மகனுக்கு 3. ஓகே. கட்டுவோம் கட்டுவோம், தூங்காதே தூங்காதே, மாத்து மாத்து, மாத்து மாத்து, அமைதி அமைதி. 4 மாத்து மாத்துனா எல்லாம் சரியா போகும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முன்னால் அமைதி பூங்காவாம். மைக் ஆஃப் பண்றா. சார் சார், என்னடா கூட்டங்க? நீங்களே பாருங்க சார், அடையாள உண்ணாவிரதமா ஒரு நாள் இருக்க சொன்னா அவன் சாகும் வரை உண்ணாவிரதம் படுத்துட்டான் சார். டேய் பாலையா, பாலையா, ஐயோ கேட்ட குரல் இருக்கும்டா. ஈஸ்வரே, ஐயோ ஜோதிகா ஜோதிகா, எங்க ஜோதிகா கடத்திட்டு போயிட்டாங்களே சார். அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு கூட தெரியலையே சார். டேய், அங்க பாத்தாடா. சரிக்கா, பாவம் பச்சை புள்ள சார். அவங்க என்னாச்சு தெரியலையே. அவங்களுக்கு என்ன சாப்பிடுறது ஏது சாப்பிடுறது கூட தெரியாது சார். தூங்கும் போது கூட பொம்மையை கூட வச்சுட்டு தான் சார் தூங்குவாங்க. அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? நான் மட்டும் அழுகுறேன், தமிழ்நாடே அழுகுது சார். சார் எப்படியா தனிப்பட வச்சு கண்டுபிடிச்சிருங்க சார், இல்லாட்டி சிபிஐக்காவது பார்த்திருங்க சார். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால வாழவே முடியாது சார். என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு காப்பாத்த சொல்ற? பட்டினி கிடந்து செத்தே போயிருவாயா. ஏன்டா ஏழவுடு மாதிரி அழுகுறீங்க? ஐயா நீங்க சொன்னா கேப்பாயா, இந்த சூசை கொடுத்து உண்ணாவிரத்தை முடிச்சிருங்க ஐயா. கண்டுபிடிங்க. டேய் பாலையா, எனக்கு வேணாம், நான் எச்சி கூட முழுகா உட்காந்துருக்கேன். முதல் சோதிக்க கண்டுபிடிங்க. பாலையா, காவல்துறை தன்னோட கடமையை செஞ்சுட்டு இருக்கு. சூசக்குடி. அப்படியா?
உங்களை நம்பி குடிக்கலாமா? ஏ பாலையா, ஜூஸை வாங்கி அடிச்சு விடுறா. ஈஸ்வரி அக்கா, சத்யராஜ், ரசிக பெருமக்களே, ஆசிரியர் ஐயா கேட்டுக் கொடுத்தபடி எச்சை ஐயா வேண்டுகோளை கிடக்க இந்த பாலையா உணவத்தை முடித்துக் கொள்கிறேன். கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிடலாம், குடி. தமிழ் தேவதை சோதிகா, எஸ்ஐ ஐயா, கூட வந்த ஈஸ்வரி அக்கா. 10 நிமிஷத்துல அந்த பந்தாளம் பிடிச்சிட்டு காணாம போயிடணும். சரி சரி, உண்ணாவிரதம் உண்ணாவிரதம். இதெல்லாம் ஒரு கோட்டனாலே சரியா இருக்கும். இப்போ கட்டிங் ஜாஸ்தியாக வேண்டியா இருக்கா? மணி என்னாச்சு? சின்ன முள்ளு 11ல. சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா கேட்டை பூட்டிடுவோம். சரி. ஃப்ளாட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்கூடாது. சரி சார். ஏன் கீழே போட்ட? பாப்பு திம்சு கட்ட ஹை ஹை திம்சு கட்ட ஹை ஹை எதுக்கு என்ன கெடுத்து புட்ட கதை சாத்ரா. இங்க பாருங்க, உங்களுக்காக நாங்களும் சாப்பிடாம காலையில இருந்து உண்ணாவிரதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பிடாம இருந்திருப்பேன், பாத்ரூம் போகாம இருந்திருப்பியா? இத நம்ம யோசிக்கவே இல்லையடா. You idiot, मैं कहाँ फंस गई मालूम नहीं. क्या क्या क्या? कहाँ फंस गई मालूम नहीं. ஏய் திம்சு கட்ட, உனக்காக பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிட்டு உடம்பு தேத்து. எங்க போற? தண்ணியை குடிச்சிட்டு வா. எங்க வேண்டாம், கத்தி கீழே போடுங்க. கத்தி கீழே போடுங்க. கையை விட்டுவீங்க சொல்றேன்ல. பத்த வச்சுனா வெடிச்சு செதறிடுவேன். ஓ டக்கா மாட்டேங்குது. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோன்னு என்னென்ன வேலை பண்ணுது பாரு. ஏன்டா என்னை குடும்பப்படுத்துறீங்க? என்ன வேலை கொன்றுங்க. இதை நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே பாளையான கொலமல வந்தான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நரம்ப கிழிச்சு ரத்தத்தை எடுத்து சோதிகா வாழ்கான்னு செவுத்துல எழுதிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். கீழ்த்தரமா என்ன கற்பழிக்க வந்தான்னு சொல்லி என்ன கேவலப்படுத்திட்ட. இங்க பாரு, சோதிகானா இந்தியாக்குள்ள மட்டும் தானே தெரியும். இந்த பாளையானா ஆலாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்துன்னு எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் தெரியும். எல்லா பேரும் மாப்பிள்ளைகள் வந்திருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன் கூடயும் ஒன்னா உட்காந்து பேசியிருக்கேன், பழகிருக்கேன், ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு ஏன் போகும்போது பாளையான்னு கட்டிப்பிடிச்சு கதறவங்க அதெல்லாம் இருக்கு தெரியுமா? கேட்க மாட்டேன். எவ்வளவு நாள் நான் ஆதிவாசி ட்ரெஸ்லயே இருக்குது. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. இந்தா உன் பேஸ்ட் பிரஷ், நீ பாதி யூஸ் பண்ண சோப்பு, பாத்ரூம்ல போட்ட செருப்பு, உனக்கு பிடிச்ச பொம்மை குட்டி பிடிச்சிக்க, பாதி காஞ்ச டவலு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டுக்க. பிசாசு மாதிரி இருப்ப. இதெல்லாம் எப்படிடா எடுத்துட்டு வந்து? உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கன்னு. போலீஸ் வீட்டுல வச்சிருக்கேன், எங்க மம்மி கொடுத்து விட்டாங்கன்னு சொல்றேன். எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏன் நொய்யி நொய்னு அழுதுட்டு இருக்க? இந்த விவரம் எல்லாம் தெரியணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சன் நியூஸ் போடுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்க. வணக்கம். வணக்கம். முக்கிய செய்திகள். கடத்தப்பட்ட ஜோதிகா வீட்டில் திருடர்கள் கைவரிசை. போன பொருட்களின் மதிப்பு பல லட்சங்கள் இருக்கும் என ஜோதிகாவின் தாயார் கூறுகிறார். பாப்பு, இந்த மொசக்குட்டி பொம்மை, அந்த பாதி பேஸ்ட், பழைய சோப்பு பல லட்சம் ரூபாயா? உன் மாதாஜி திருந்தாதா? ஆரம்பிச்சிட்டாடா. இதையும் கட்டி பிடிச்சாலு.